ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் இது தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. தமிழகத்துல தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அதே நேரத்துல வாக்கு எண்ணிக்கை மையங்கள் முதல் முறையாக 63ஆக உயர்ந்திருக்கிறது. இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வருகிறது. அதன் காரணமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள், தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகிய 2 நாட்கள்ல 3 லட்சம் தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி என்பது 2ஆம் கட்ட பயிற்சி என்பது வழங்கப்பட உள்ளது. அதற்கான தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளும் அதே நேரத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்தும் அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இன்னும் 1 மணி நேரத்தில் முடிவடைகிறது. அதற்கு பிறகு நாளை தான் வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது நடைபெறும். அப்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் நடத்தும் அலுவலகத்துல வேட்புமனு பரிசீலனும் போது தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் தான் இந்த பரிசீலனை என்பது நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது தேர்தல் பார்வையாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் முன்னேற்பாடுகள், அதே நேரத்தில் வேட்புமனு பரிசீலனை இது தொடர்பாக எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.